சைலன்சர் ஒரு பக்கம் கழட்டி திருப்பி போட்டிருக்கேன். இது கம்மி மத்தா பற்ற வச்சாப்பில் பற்ற வைக்கணும். இந்த இடத்த கேப் அதிகமாக இருக்குது பார்த்தீங்களா, அதனால் கம்மி மத்தாப் நெய்ஸாக பற்ற வைக்கணும். இப்படி பற்ற வச்சா தான் லேசான அதை பற்ற வைக்க முடியும். லைட்டாக அந்த சூடு ஆறணும். அந்த நெருப்பு குழம்பு கருப்பாக மாறினக்கப்போ தான் அடுத்தடுத்து திறந்து பற்ற வைக்கணும். அப்போ தான் பற்ற வைக்க முடியும். லேசான பைப்புக்குள்ளே இப்படி பற்ற வச்சிங்கன்னா ஈஸியாக பற்ற வைக்கலாம். இது வாங்கையில் என்னை பற்ற வைக்க தெரியாது. இப்போ அழகாக பற்ற வைக்கிறேன். எந்த லேசான பைப்பாக இருந்தாலும் சரி நீட்டாக இதை பற்ற வைக்கிறேன்னா அது அப்படி வடிஞ்சிக்கிட்டே இருக்கா. பொசிஷன் தக்க திருப்பிக்கணும். இந்த நெருப்பு குழம்பு எந்த பக்கம் நம்மளுக்கு தேவையோ அந்த பக்கம் திருப்பி விட்டுணும். சைலன்சரை நட்டை குத்தல் வச்சு எதையுமே பண்ண முடியாது. அந்த பொசிஷன் தக்கன இப்படி பற்ற வச்சிங்கன்னா ஈஸியாக பற்ற வச்சிடலாம். இந்த மிஷின் இல்லைன்னா வாங்கி வச்சுக்கிடுங்க. அந்த நெருப்பு குழம்பு மாற தான் பற்ற வைக்கணும். சடச்சடன்னு வெடிக்க விட்டுறக்கூடாது. அப்படி பூ மாதிரி இந்த வடிதா பூ மாதிரி பற்ற வைக்கணும். சடச்சடன்னு வெடிக்க விட்டிங்கன்னா கரைச்சி விட்ருவோம். ஆமாம், இந்த மாதிரி பற்ற வைக்கணும். இந்த வரியுதா, இந்த வரிகிறது அது போய் அந்த ஹோல்ஸில் கரெக்டாக நின்றுக்கணும். நமக்கு எப்படி தேவையோ அந்த பக்கம் சைலன்சராக திருப்பி போட்டுக்கணும். ஓகே, லைட்டாக சைலன்சர் திருப்பி போட்டுக்கிடுவோம். நம்ம தேவையான பகுதியை சைலன்சர் திருப்பி போட்டாச்சு. அதாவது சைலன்சர் வெளியே கழட்டி பற்ற வைக்கனாலும் பற்ற வைக்கலாம். இப்படி பற்ற வைக்கணும் பற்ற வைக்கலாம். மேட்டில் இப்படி எடுத்து கிடைக்காம போயிடும். இந்த மாதிரி கொஞ்சம் நெருப்பு குழம்பு ஆற விட்டு தான் அடிக்கணும். இல்லை ஓட்டை விழுந்துடும் ஆர்க்கை பொறுத்தவரை. ஆனால் ஆர்க்கில் நின்றுச்சுனாக்கு விடவே விடாது. அதெல்லாம் நெய்ஸாக விட்டு நெய்ஸாகிடுங்க. ஆறுக்குள்ள பற்ற வைக்கணும். கொஞ்சம் கூட ஆற விட்டு தான் பற்ற வைக்கணும். லைட்டாக கம்மி மத்தா பொடி விடாப்பில் விடணும். இப்போ நிற்கி லேசான பைப்பில் லைட்டாக சாச்சி விட்டு வைங்க. ஏன்னா இது வாங்கி தான் நானே பழகுனேன். நீட்டாக வருது என்ன பக்கம். நம்ம எதுவும் முடியும்னு நினச்சா நம்மளால் முடியும். அவ்வளோதான், நம்மளால் முடியும்னு நினச்சா எல்லாம் முடியும்.
ஓகே, சைலன்ஸை கொஞ்சம் திருப்பி போடணும். இங்கே திருப்பி போட்டாச்சு. அவ்வளோதான், எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிட்டேன்னா ஆறுக்குள்ள அடிச்சுட்டு அப்படி நிற்க ஆகாது. ஓகே, அவ்வளோதான். அடுத்த பதிவு என்னங்கிறத நான் தெளிவாக பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.